கலை இலக்கிய பெருமன்றம் தூத்துக்குடி மாநகர கிளையும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றமும் இணைந்து நடத்தக்கூடிய சர்வதேச மகளிர் தினம் மற்றும் புத்தக பார்வை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இருக்கிறதுலே கஷ்டமான வேலை எதுன்னா அந்த தலைமையுரையாற்றுதான். இது சிறப்புரைனா எத்தனாலும் பேசலாம், நன்றி எதையும் சொல்லலாம், வரவேற்புரை சொல்லலாம். தலைமையுரைனா எதை பேசுறது, எதையாவது எக்ஸ்ட்ராவா பேசி சிறப்புரையில குறுக்க போந்துடக்கூடாது. ஸோ அப்படி நிலையெல்லாம் இருக்கும். ஏற்கனவே இவர் வேற சொல்லிட்டாரு, நீங்களாம் முத்தன முருங்கக்கா தேவையில்லாதது. ஆனா இல்ல, அதுலயும் சொல்றேன், முத்தன முருங்கக்காங்கிறது இல்ல, 1 பெருசா 100 பெருசானா 100 தான் பெருசு. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுடுங்க. 1 பெருசா 100 பெருசானா 100 தான் பெருசு. நாங்க 100 தான் பெருசுன்னு நாங்க நம்பிக்கொண்டே இருக்கிறோம். கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இங்க நாங்க வந்திருக்கிறோம்னா கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களிடமிருந்து, அந்த பொறுப்புகளை வேறு யாருக்காவது கடத்த வேண்டும் என்றால் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்த பெருமக்கள் தான் இந்த நிகழ்வுகளுக்கு வருகிறார்கள். அப்போ ஒரு இலக்கியம் தரமாக இருக்க வேண்டும், அந்த இலக்கியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் ஜீவா இதையெல்லாம் ஆரம்பித்தார். ஜீவா ஆரம்பிக்கும் போது கட்சி சார்ந்து ஆரம்பிக்கவில்லை. மொழியை காப்பாற்ற வேண்டும், கலையை காப்பாற்ற வேண்டும், நம் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஆரம்பித்தார். இது கட்சி சார்ந்தால நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இது ஒரு கட்சி சார்ந்ததுன்னு. கட்சி சார்ந்த அல்ல, அவர் எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்தார். அந்த பெரிய நோக்கத்தோடு ஆரம்பித்த அந்த நிகழ்வு இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தூத்துக்குடியில எடுத்து செல்லக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களான திரு மாரிமுத்து, லாரன்ஸ், ரவி, செலிம் சார், உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சர்வதேச மகளிர் தினம். மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுவது எப்படி மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறதோ அப்படி மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த மார்ச் 8 நடந்த போராட்டத்தின் விளைவு. ரஷ்யாவில் உலகப்போருக்கு பிறகு ஏற்பட்ட கொடுமைகளை தாங்காமல் பெண்கள் வெளியே வந்து போராடினார்கள். எங்களுக்கு உரிமைகள் வேண்டும். அதைத்தான் இப்ப சர்வதேச மகளிர் தினமாக எல்லாரும் கொண்டாடுறோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு உரிமை என்பது இருந்ததான்னா, நம்ம நாட்டுல ஒரு 1000, 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளாக இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா மக்கள் மனதில் ஒரு எண்ணம் உண்டு. இந்தியாவில இதிகாசங்கள்னு சொல்லக்கூடியதுல 2 இதிகாசம் தான். ஒண்ணு ராமாயணம், ஒண்ணு மகாபாரதம். ராமாயணத்தை விட்டுருவோம். இப்போ மகாபாரதம் தான் இந்த சர்வதேச மகளிர் தினத்தோடு ஒப்புமை கொண்டது. பெண்ணுரிமையை பற்றி பேசிய ஒரு பெண் மகாபாரதத்தில் இருக்கிறார். பெண்ணுரிமையை பற்றி பேசிய பெண் மகாபாரதத்தில் யாருன்னு யோசித்தோம்னா நிறைய பேருக்கு ஹார்னு என்ன பேர் ஞாபகத்துக்கு வரும்? திரௌபதின்னு நினைப்பாங்க. இல்ல, மகாபாரதத்துல பெண்ணுரிமையை பற்றி பேசிய ஒரு பெண் துரியோதனனின் மனைவி பானுமதி. ஒரு அற்புதமான கேரக்டர். துரியோதனனின் மனைவி துரியோதனன் செய்த செயலை கண்டித்து அவனோடு 13 ஆண்டுகள் பேசாமல் இருந்தான். நீ அந்த செயலை செய்திருக்க கூடாது. ஒரு பெண்ணுக்கு எதிராக அந்த செயலை செய்வதற்கு உனக்கு என்ன தைரியம், உனக்கு என்ன உரிமை? கேள்வி, முதல் கேள்வி அவர்கிட்ட ஆரம்பிக்கும். ஒரு பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படக்கூடாதுங்கிறத அவ ரைஸ் பண்றான். அதை ரைஸ் பண்ற அதே பானுமதி கடைசியில எல்லாம் முடிஞ்சிட்டு, மகாபாரதம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு, துரியோதனன் செத்து கிடக்கான். அவ வாரா அந்த மயான பூமிக்கு வருகிறாள். எதற்கு? உடன்கட்டை ஏறுவதற்கு துரியோதனோடு சேர்ந்து வரும்போது அதில் நிக்கிறது 2 பேர் நிக்கிறாங்க. ஒன்னு திரௌபதியும் இன்னொன்னு கிருஷ்ணனும் நிற்கிறார்கள். திரௌபதி, நீ நினைத்த காரியத்தை சாதித்து விட்டாயினோட திரௌபதி ஏதோ பேச வாயெடுக்கிறார். கிருஷ்ணன் அவளை அடக்கிறான். அவளை எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. பெண்களுக்கு எதிராக குரல் கொடுத்தல், பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்கும் போது குரல் கொடுத்தவள் அவள். அவளுக்கு எதிராக நீ பேசக்கூடாது. அதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டாரான்.
அதுக்கப்புறம் பானுமதி கிருஷ்ணன் கேட்க, நீ நினைத்த காரியங்களை சாதித்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு நான் விதைக்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு தான் உடன்கட்டையா இருந்தா. சோ அந்த இதிகாசத்தை பொறுத்த வரைக்கும் பானுமதி பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தாலும் சொன்னாங்க. ஏன்னா அப்பவே கொஞ்சம் அடக்குமுறை இருந்ததாக கருதப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஆளு அதுதான். யாரு? அவ்வை பாட்டி. அந்த அம்மா மாதிரி யாரும் சொன்னதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வையினுடைய இலக்கியங்களை எப்படி எடுத்துக்கொள்வது என்றால், இன்னைக்கு தேதியில வாழ்க்கைக்கு கரெக்டா பிராக்டிகலா தான் சொல்லும். வள்ளுவனோட பிராக்டிகலால டெபினிஷனாவே சொல்லிட்டு போயிடும். அறிவு என்பது யாது, அது என்பது யாது டெஃபைன் பண்ணிட்டே போயிடும். வரையறை என்னன்னா திருக்குறள்ல போய் தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் வரையறைய. மற்ற புலவர்கள் எல்லாம் மற்ற கதைகளை சொல்லுவார்கள். ஆனா இந்த அம்மா பிராக்டிகலா தான் சொல்லும். திரைகடலோடியும் திரவியம் தேடு. பணம் தானே முக்கியம். பணம் இல்லைன்னா நீ பெணம், அதை சொல்லு அந்த அம்மா. இல்லானே இல்லாலும் வேண்டாள். பணம் இல்லைன்னா கொண்டட்டியும் தேட மாட்டா. இந்த தாயும் வேண்டாள், பெத்த தாயும் வேண்டாம். செல்லாது அவன் வாயின் சொல். அவன் வாயில் வந்து என்ன சொல்லு வந்தாலும் எவனும் ஏத்துக்கிட மாட்டான். அதே சமயம் அதுக்கு முதல் வரி சொல்லுவாரு, கல்லானே ஆயினும் கை நிறைய பொருள் இருந்தால். நல்லா யோசித்து பாருங்க, இப்ப இன்னைக்கு தேதியில பிராக்டிகலா நடக்கிறது. கல்லானே ஆயினும் கை நிறைய பொருள் இருந்தால், நல்ல பணக்காரன், படிப்பே இல்லாதவன், எல்லோரும் சென்று எதிர்கொள்வன். எல்லாரும் போய் அவரை பார்த்து வணக்கம் வணக்கம் போடுவாங்களாம். படிச்சிருந்து பணம் இல்லைன்னா உன் பொண்டாட்டியும் எனக்கு மாட்டான், உன் மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நினைக்கு? பணம் இருந்து விட்டது என்றால் அவன் படிச்சிருக்கானா படிக்கலையா அதெல்லாம் இல்ல, அவன்கிட்ட பணம் நிக்கியா. படித்தவர் என்ன சொன்னாலும் சரி, அவர்கிட்ட பணம் இல்லைன்னா அவர் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க, நீ படிச்சு எதுக்கியா, உன் படிப்பை என்ன செய்து விட்டதுன்னு கேட்கிறோம். ஏன்னா நம்ம கொண்டாட மறந்து பிடிக்கிறோம். நல்லவர்களை கொண்டாடுவதில்லை. எப்ப கொண்டாடுவோம்? செத்து போன பிறகு கொண்டாடுவோம். இந்த நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய மனிதர், கொண்டாடப்படாமலே இறந்து போன மனிதர் தோழர் நல்ல கண்ணு. அப்படி ஒரு மனிதர் இருந்ததாக இன்னைக்குள்ள இளம் தலைமுறைக்கு தெரியாது. எப்ப வரைக்கும்? அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் அப்படி ஒரு மனிதர் இருப்பதே தெரியாது. அப்ப இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த மகளிர் சர்வதேச மகளிர் தினத்தன்று இந்த மகளிருக்காக உரிமை, ஒடுக்கப்பட்ட மகளிருக்கு என்னென்ன உதவிகள் வேண்டும், ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை, 33% இடஒதுக்கீடு, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். பெண்களுக்கான முழு உரிமை வழங்கப்பட்டு விட்டதான்னு இல்ல. இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா நான் பேசுறேன், ஆனா மனசுக்குள்ள நான் யாரு? ஒரு ஆணாதிக்க சிந்தனையால் 90% பழைய தலைமுறை எல்லாம் இந்த ஆணாதிக்கம் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம மண்டையில ஏத்துட்டாங்க. யாரு? நம்முடைய பெற்றோரும் நம்மை சார்ந்திருந்தவர்களும் ஏத்தாங்க. ஆம்பளை பிள்ளையா பெரிய ராஜா, பொட்ட பிள்ளையா ஒண்ணுக்குள்ள அப்படின்னு சொன்னது மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். நமக்கு ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருந்து கொண்டே இருக்கு. நிறைய ஊடகங்கள்ல செய்திகள் வரும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள். அவர்கள் அதை எதிர்த்து சில பெண்களே சொல்லுவான், நீ அணியக்கூடிய உடை ஆபாசமாக இருக்கிறது, அதனால் தான் அவன் அப்படி செய்தான். ஒரு ஆபாசம்ங்கிறது எங்க வருது? பார்க்கும் பார்வையில் தானே. எல்லா கோயிலுக்கும் போறீங்கல்ல, எல்லா கோயிலும் சிற்பங்கள் இருக்குல்ல, எந்த சிற்பத்திற்கு அது மார்க்கெட் செய்திருக்கிறதா? பெண் சிற்பத்திற்கு இல்லையே. அப்ப அந்த காலத்துல இருந்த பெண்கள் எல்லாரும் இருந்தார்கள். உன் தாய், உன் தந்தை, உன் தங்கை, தமக்கை, உன் மனைவி, எல்லாரும் அப்படித்தான் இருந்தான். அப்போ ஒருத்தர் வித்தியாசம் நினைக்கலையே. அப்ப எல்லாத்தையும் ஈக்குவலா தான் நினைச்சான். ஆபாசமாக உடை அணிந்து விட்டாய், இன்னும் அப்போ யாரும் தவறான செயல்படவில்லை. அப்போ பார்வையில தான் உரிமைகளை பெற வேண்டாம், பார்வைகளை மாற்ற வேண்டும். நிறைய சொல்லும் பொருள் இந்த இப்ப நிறைய வழக்குகள் வருது இல்லையா, போக்சோ வழக்குகள். அப்போ வழக்குகள் வரும்போது நீதிமன்றத்தில் அது சார்ந்து ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், பெண்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு வேண்டாம், ஆம்பளைக்கு நடத்துவோன்னே. உடனே எல்லாரும் என்ன பெண்களுக்கு விழிப்புணர்வு வேண்டாம், போக்சோ சட்டத்துக்கு பெண்களுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
நீ உன் சகோதரியை பார்ப்பதை போல மற்ற பெண்களையும் பார். உன் சகோதரியை பார்ப்பது போல மற்ற பெண்களையும் பார். அப்படிங்கிறத அவனுக்கு மண்டையில ஏத்தணும். அப்படி மண்டையில ஏத்தினா தான் அது வரும். அவனுக்கு தான் விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத சொன்ன. அதனால பார்வையை மாற்ற வேண்டும். இந்த இளம் தலைமுறையின் பார்வையை மாற்ற வேண்டும். அதுக்கு சர்வதேச மகளிர் நிறைய பேசக்கூடாது, பேசுவதற்காக சிறப்புரையாற்ற காத்திருக்கிறார். அடுத்து இந்த புத்தக பார்வை ஒரு அற்புதமான நிகழ்வு. அதை மிக மாரிமுத்து அது மிக சாதுரியமாக கொண்டு போயிடுறான். ஏன்னா படிக்க வைக்கணும். யாரை படிக்க வைக்கணும்? இளைய தலைமுறையை வாசிக்க வைக்க வேண்டும். சும்மா வாசிக்க வைக்க சொன்னா வாசிக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பூஸ்டர், நீ வாசித்தா உனக்கு ஒரு பரிசு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் சாக்லேட் தாரும் சாப்பிடணும், எல்லா பிள்ளையும் சாப்பிடும். அதே மாதிரி உனக்கு ஏதோ தாருன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் படிக்க ஆரம்பி. ஏன்னா லேர்னிங் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, நாலேஜ் என்பது வேறு. கல்லூரியிலேயோ பள்ளியிலோ நமக்கு சொல்லித்தரக்கூடியது வெறும் லேர்னிங், கற்கின்றோம். ஆனா நமக்கு தேவை என்னது? அறிவு. அந்த அறிவை நாம் தான் தேட வேண்டும். கல்லூரியிலேயோ ஆசிரியர்களோ பேராசிரியர்களோ யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. வாழ்க்கையில நீ என்ன பாஸ் பண்ணணும் அதுக்கு சொல்லி தருவான். சொல்லுவாங்க, மீனை பிடிச்சு அவிச்சு முள் இல்லாம பிச்சு தட்டுல வச்சு கொடுக்கறது தான் கல்வி கூடங்கள். அனைத்து கல்லூரி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட நல்லா பிரிச்சு அதுல என்ன தேவையை சாப்பிடுறதுக்கு வசதியா உனக்கு எடுத்துறது நோட் ஷீட்ஸ் போட்டு எடுத்து வந்துருவாங்க. அது கல்வி கூடங்கள். மீனை பிடிப்பதற்கு யார் சொல்லிக் கொடுப்பார்? மீனை பிடிச்சு கத்து எத்தனை நாள் மீனை பிடிச்சு நீ பிடிக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும். எப்படி மீன் பிடிக்கிறது தெரிஞ்சாதானே பிடிக்க முடியும். அப்ப அந்த மீனை பிடிக்க கற்றுக்கொள்வது அறிவு. அப்ப அந்த அறிவு சார்ந்த புலனை வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசிக்க வைக்க வேண்டும். நான் காமராஜ் கல்லூரியில் வகுப்புக்கு போறேன். நான் இப்ப 2 நாளைக்கு முன்னால சொன்னேன், இந்த உள் மதிப்பீடு 10 மதிப்பெண் இருக்கிறது என் கையில, அதை நான் உங்களுக்கு போட வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை தான். எல்லாரும் என்னன்னா 1.5 நிமிடம் நான் கொடுக்கும் புத்தகத்தில் இருந்து ஒரு பக்கத்தை வாசிக்க வேண்டும். ஐயோ நீங்க ஏதாவது கஷ்டமாலாம் கொடுக்கலாமா? கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் புத்தகத்தை தாரேன், ஒரு பக்கத்தை படிக்கணும் முழுசா, எப்படி இல்லாம தப்பு இல்லாம படிக்கணும். படித்தா உனக்கு மார்க். சார் இதுல என்ன லாபம்? படிக்க வைக்கிறேன், வாசிக்க வைக்கிறேன். சோ வாசிப்பு என்பது அவசியம். நேற்று இந்த மனநல மருத்துவர் சிவசைலம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரே மருந்து புத்தக வாசிப்பு தான். எதையாவது வாசியுங்கள், உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து வரும். மாத்திரை வேண்டாம் சார், மெடிசன் எந்த மெடிசன் வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு புத்தகத்தை உங்களுக்கு பிடித்த, நான் அதுதான் சொல்றது எல்லா மாணவர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்றது தான். குமுதம் பிடிக்குமா படி, ஆனந்தவரம் பிடிக்குமா படி, ஜூனியர் என்ன பிடிக்கும் படி. ஏதாவது ஒரு புத்தகம் உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை படி. சார் எனக்கு கோலத்தை பத்தி படி. எதையாவது உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை படி, அதை அனுபவித்து ரசித்து படி. அப்படி படித்தால் மன அழுத்தம் குறைஞ்சிரும், எல்லா விதமான கெட்ட எண்ணங்களும் மனசுல இருந்து போயிடும், ஃப்ரீ ஆயிடும். அப்போ அந்த வேலையை செய்வதற்காக செய்த 2 மாணவிகள் வந்திருக்காங்க, அது புதிய மாணவிகள். ஏன்னா நான் முதல்ல அந்த இன்விடேஷனை பார்த்தோன்னு பார்த்தேன், பழைய பேர் ஏதாவது இருக்கான்னு. ஏன்னா ஒரே மாதிரி திருப்பி அந்த பிள்ளைகளே திருப்பி வந்து பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. நிச்சயமா புது பேர்ல. ஆனா என்ன வருத்தம், இந்த நிகழ்வுக்கு அந்த குழந்தைகளும் வந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இதுவரைக்கும் அவங்க புத்தக பார்வை பார்த்து எத்தனையோ பேசிருக்காங்க. அந்த பொண்ணு மகாலட்சுமி எல்லாம் நல்லா பேசும். இன்னைக்கு வந்திருக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அந்த புத்தக பார்வை நிகழ்வு. அடுத்தது இருக்கிறதுலே மிக கடினமான பணியை செய்த எழுத்தாளர். இப்பதான் நான் செல்வின் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், எழுத்து என்பது ஏதோ ஒன்று எழுதுவது அல்ல.
எழுத்து என்பது இந்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நீ அந்த கதை மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வருகிறாய், அதுதான் முக்கியம். ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். அப்படி கருத்தை சொல்லலைன்னா அது புத்தகமும் அல்ல, அது கவிதையும் அல்ல. 2 வரி கவிதையா இருந்தாலும் இந்த 2 வரி கவிதை எதுக்காக திருக்குறள் 2000 ஆண்டா நிலைத்து நிற்கிறது, என்றைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. இந்த ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தனுடைய ஒரு சின்ன கவிதை எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்கு. சிறகுகளை விரி பிறகு சிரி. கவிதை, சிறகுகளை விரி பிறகு சிரி, எல்லாத்துக்கும் பொருந்தும். அது ஒரு மாணவன் படித்து வந்தா என்ன சொல்லலாம், நல்லா படிச்சு முடி, அதுக்கப்புறம் சிரி, உன் விருப்பம் போல இரு. ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தும். எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். சோ அப்படி எழுதக்கூடிய வேலையை செய்த எழுத்தாளர் கணியன் செல்வராஜ் வந்திருக்காங்க. நல்ல தலைப்பு, பேத்தி கேட்ட கதை. தாத்தா கிட்ட பேத்தி தான் கதை கேட்பான், பேரன் கேட்க மாட்டான். பேரன் பாட்டிக்கிட்ட கேட்பான், பாட்டி பேரனுக்கு கதை சொல்வாள், பேத்திக்கு தாத்தா தான் கதை சொல்ல முடியும். அப்ப பேத்தி கேட்ட கதை என்கிற தலைப்பில் எழுந்த அந்த கணியன் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கார்கள். அவருடைய புத்தகங்கள் பற்றி நம்ம பார்வையில தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகம் எப்படி இருக்கும்னு இந்த 2 மாணவிகள் சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். இந்த அனைத்திற்கும் வாய்ப்பு தந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்திற்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.